ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உளுந்தம்பருப்பை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அந்த உளுந்தம்பருப்பை நம்ம மிக்சியில் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். நான் இதை உளுந்தம்பருப்பு வறுத்ததை மிஷினில் அரைச்சி மாவாக வச்சுருப்பேன் இந்த மாதிரி செய்கிறதுக்கு. இந்த மாவை 200 கிராம் இப்போ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஒரு 30லேருந்து 40 ml நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் காயும் போது அந்த எண்ணெயில் இந்த எடுத்த உளுந்த மாவை போட்டு நல்லா வறுத்துக்குவோம். இந்த மாவை நல்லா இந்த குட்டி குட்டி கட்டி இல்லாமல் நல்லாவே வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாவை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டணும். கிண்ட மாவு அப்படியே கலர் நல்லா மாறும். இன்னுமே நல்லாவே இந்த மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கிண்டிடுவோம். இது ஆல்ரெடி வறுத்து அரைச்ச மாவு தான், இருந்தாலுமே இது இந்த மாதிரி நம்ம கிண்டானா நமக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மாவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். இதில் அந்த குட்டி குட்டி கட்டி இருக்காது, அப்படியே அந்த பாத்திரத்துலேயே தேய்ச்சி அதை நல்லாவே இது பண்ணிட்டோன்னா நல்லா மாவு நல்லா ட்ரையாக இருக்கும். அப்படியே மாவு ஃபஸ்ட்டு எப்படி மாவு ட்ரையாக இருக்கும்போது பறக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த வறுபட்டதுக்கப்புறமா அந்த மாதிரி பறக்காத மாதிரி இந்த எண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். அது வரைக்கும் இதை நல்லாவே வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எந்த இதில் மாவு எடுத்தோமோ அதே இதில் வெல்லத்தை தட்டி அதிலே போட்டு அளந்து எடுத்துக்குவோம். நான் வெல்லம் அதே டம்ளரில் எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் டம்ளரில் மாவு எடுத்த மாதிரி அதிலே வெல்லத்தையும் தட்டி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் அந்தளவே போட்டுறேன். இது அதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இதே டம்ளரில் தண்ணியுமே இதே அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஊற்றிக்கிறேன் இந்த பாகுக்கு. அதுக்கப்புறம் இது நல்லா அந்த வெல்லம் கட்டியெல்லாம் கரைச்சிட்டு, இது பாகு பதம்லாம் தேவையில்லை, நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டு தண்ணியாக இல்லாமல் இருந்தால் போதும். இந்த இப்போ நல்லா முறைக்க வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ வெல்லம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இறக்கி வச்சுருக்கோம்ல வறுத்த மாவு, அதில் இதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா முறையாக இது பாகு இதுவாகும்போது ரெடி ஆகும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியானா அந்த மாவில் போட்டு கிண்ட வராது இதை. அதனால் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வடிகட்டி அந்த மாவில் ஊற்றிக்கலாம். வெல்லத்தில் அடியில் மண் குப்பெல்லாம் இருக்கும், அதனால் அதை நல்லா வடிகட்டி இருத்து ஊற்றிக்குவோம். இப்போ இந்த மாவில் வெல்லத்தை ஊற்றுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். தேவையான அளவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி கிண்டி பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அப்புறம் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த கரண்டியில் கரைச்சி பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கரையிற அளவுக்கு இருந்துச்சுன்னா வெல்லம் தேவையில்லை, பாகு இன்னும் கொஞ்சம் ஊற்ற வேண்டாம். ஆனால் இது பத்தலை எனக்கு, ஸோ நான் இன்னும் கொஞ்சத்தையும் ஊற்றிக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கலாம். அப்போ தான் நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ அதையும் ஊற்றிடலாம். இன்னுமே மாவு இன்னும் கொஞ்சம் இருக்குது கரைக்கிறதுக்கு. அதையும் ஊற்றி இது எல்லாத்தையுமே அந்த மாவை இந்த பாகுலேயும் நல்லா கரைச்சி அந்த குட்டி குட்டி கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுத்துருவோம். இப்போ அந்த பருப்பெல்லாம் கடையிற மாதிரி நல்லா கரண்டிலேயோ இல்லை ஸ்பூன்லேயோ வச்சு அந்த பாத்திரத்துலேயே அப்படியே சேர்த்து இது பண்ணி அந்த கட்டியெல்லாம் நல்லாவே கரைச்சி விட்றணும். முடிஞ்ச அளவுக்கு கரைச்சி விட்றணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்டணும். இங்கே பாருங்கள், இதில் இன்னுமே குட்டி குட்டி கட்டி இருக்குது. இன்னும் அந்த பாகோட மாவு நல்லாவே மிக்ஸ் ஆகலை. இது நம்ம கிண்ட தான் மிக்ஸ் ஆகும். இப்போ இது இந்த அளவுக்கு இது ஓரளவுக்கு இது பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்குவோம். அப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டுங்க, கொஞ்சம் ஒரு வேகட்டும். அதுக்கப்புறம் இதில் நெய் தேவையான அளவு போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க. அந்த வெந்துட்டு இந்த நெய்யும் இதுவும் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம இதை பார்த்து போட்டுக்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் அந்த குட்டி குட்டி இது இருக்குது பார்த்திங்களா, பபிள்ஸ் மாதிரி கட்டி, அதுவுமே நல்லாவே கரைஞ்சிரும். நெய் ஒரே இதில் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி திருப்பி ஒரு தடவை ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கிண்டிகிட்ருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் இன்னும் நல்லா வெந்து வருது. சிம்லே வச்சு கொஞ்சம் அதிக நேரம் கிண்டணுன்னா தான் கரெக்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டிடுங்க. அடியில் ஏன்னா இந்த வெள்ளைப்பாகுக்கு அடியில் அப்படியே பாத்திரத்தோடு பிடிச்சிக்கும். அப்படியே லேசாக கிளறிக்கிட்டே இருந்தோன்னா கரெக்டாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும். அதே சமயத்தில் அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாமே அந்த கட்டி எல்லாமே உடையிற அளவுக்கு கொஞ்சம் நெய்யும் இதுவும் சேர்த்து கிண்டிக்கோங்க. இன்னமும் குட்டி குட்டி கட்டி இருந்தது, அதனால் திருப்பி கொஞ்சம் இதில் இது ஆட் பண்ணியிருக்கேன், நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நெய் அப்படியே உருகும் போது அப்படியே அந்த கட்டி எல்லாமே இதுவாயிரும். கரெக்டான இதில் வெந்தும் வந்துடும்.
நல்லா நம்ம கிளற கிளற அப்படியே நல்லாவே வெந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது. அந்த நெய் நம்ம ஊற்றி கிண்டுறதை பொறுத்து பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ நீங்கள் நெய் வேணான்னா சமையலில் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டும். அதனால் நம்ம இப்படி இறக்கும் போது நெய் ஊற்றி கிண்டிட்டா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வறுத்துடுறோம்ல, அப்புறம் இது பண்ணிக்கலாம். இந்த இப்போ இறக்கியாச்சு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அப்படியே ஸ்பூனில் ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து லேடிஸ்க்கு அவ்வளோ ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த உளுந்து எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. ப்ளஸ் வந்து இடுப்பு எலும்புக்கெலாம் அவ்வளோ சத்தும் கூட. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.